ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியர்களுடைய ஆதார் ஆவணம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் அரசு மற்றும் தனியார் என அனைத்து இடங்களிலும் இதனுடைய தேவை. வங்கி கணக்கில் திருப்பதிலிருந்து அனைத்து இடங்களிலும் இந்த ஆதார் எண்ணானது கேட்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆதார் அட்டை கிழிந்து விட்டாலோ அல்லது தொலைந்து விட்டாலோ அதை பற்றி தற்போது யாரும் பெரிய அளவில் கவலை கொள்வதில்லை. காரணம், ஆதார் எண்ணை வைத்து ஆதார் ஆவணத்தை, அதாவது சேவை மையங்களுக்கு சென்று ஆதார் எண்ணை கொடுத்து அது போன்ற ஆதாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு பெறக்கூடிய ஆதார் ஆவணங்கள் எளிதில் கிழிந்து விடுவதற்கும் மற்றும் சீக்கிரம் பயனற்று போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அரசிடமிருந்து முதலில் அனைவருக்கும் வழங்கப்பட்ட PVC ஆதார் கார்டு என்பது ATM கார்டை போன்று உறுதியானது மற்றும் அனைத்து அம்சங்களையும் கொண்டது. இது போன்ற PVC ஆதார் கார்டுகளை பெறுவதற்கு முதலில் ஆதார் லெட்டர் எனப்படும் யுடை அஞ்சல் மூலமாக அசல் ஆதார் பெற முடியும். ஆனால் தற்போது நாம் பெறக்கூடிய ஆதாரானது ஆதார், அதாவது டிஜிட்டல் வடிவத்தில் நாம் பெறக்கூடிய ஆதார் ஆவணமாகும். PVC ஆதார் அட்டையை பெறுவதற்கு PVC ஆதார் அட்டையின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்துக்கு சென்று ₹50 செலுத்தி ஆர்டர் செய்து கொள்ளலாம். அதற்கு https://udai.gov.in என்ற இணையதளத்துக்கு முதலில் சென்று அதன் பின்பு மை ஆதார் என்பதை தேர்வு செய்து அதன் உள் உங்களுடைய ஆதார் எண் கொடுத்து கேப்சாவை டைப் செய்வதன் மூலம் மொபைல் எண்ணிற்கு OTP வரும். அதனை சமர்ப்பித்து ₹50 செலுத்தினால் 15 நாட்களுக்குள் உங்களுக்கு PVC ஆதார் அட்டையானது கிடைத்துவிடும். இவ்வாறு பெறக்கூடிய அட்டையை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதார் அட்டையை புதுப்பித்து கொள்ளலாம்.